பிக்கஸ்ட் பேரியர் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் கார் இல்லை. பிக்கஸ்ட் பேரியர் இஸ் எலக்ட்ரிக் நல்லா இருக்குமா. எல்லாருமே ஏதாவது சொல்லுவாங்க, நான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளே வாங்க மாட்டேன் லைஃப்ல, ஏன்னா இட் இஸ் வெரி போரிங், அதுக்குள்ள ஒரு லைஃபே இல்லை. மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு ஹிம் வாஸ், இது வரைக்கும் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். நம்ம ஒரு பெட்ரோல் வண்டி ஃபயர் ஆச்சு அப்படின்ற பாக்குற ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு இவி ஃபயர் ஆகுது, அதனால மக்களுக்கு ஒரு இவி பைக்ஸ் போறதுல ஒரு பேக் சீட் இருக்கலாமோ, அது நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அபவுட் 5 years ago எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் இவி வாங்குறாங்களோ அவ்வளவுக்கு நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வாஸ் புஷிங். அந்த புஷ் பண்ணதுல என்ன ஆச்சுன்னா, they gave a lot of subsidies. சர்டிஃபை பண்றதோ இல்ல அது குவாலிட்டி இன்ஷூர் பண்றது கொஞ்சம் லாப்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் 2023 ஜனவரியில் இந்த கவர்மெண்ட் brought in very strict rules. ஆக்சுவலி ஒரு ஃபயர் உள்ள பேட்டரியை போட்டுட்டு அந்த பேட்டரிக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபில்டர் பண்ணிட்டாங்க உங்களுக்கு குவாலிட்டி பிளேயர் மாதிரி. வெல்கம் டு தி ஷோ சார். தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. ஸோ கிளியரா சொல்லிட்டீங்க, எப்பயுமே அந்த மாதிரி ஒரு சைனா ப்ராடக்ட் வாங்கி இமீடியட் சேல்ஸ் டு ஜஸ்ட் ரன் த கம்பெனி, சேல்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் பண்ணணும், நீங்கள் கிளியரா இருந்தீங்க தட் யூ நாட் கோயிங் டு டூ அ ஃபாஸ்டர் சேல்ஸ். ஓகே, ஸோ ஹவு டிட் யூ சூஸ் யுவர் இன்வெஸ்டர்ஸ்? டிட் யூ ஹேவ் எனி கிரைட்டீரியா? See, there's beggars can't be choosers obviously, right? So நமக்கு வந்து கேபிட்டல் வந்ததுனா இல்ல ராப்டீல இந்த மாதிரி we follow a culture. So இவங்க எங்களுக்கு இந்த மாதிரி கல்ச்சரை இன்வெஸ்ட். So the basic filter was this. Basic filter was, நாங்க வந்து இதுதான் பிசினஸ் மாடல், நாங்க காம்பனன்ட்லாம் டெவலப் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணி இந்த கேட்டகரி ஆஃப் வெஹிக்கிள் தான் விற்க போறோம், ரைட்? இஃப் யூ ஆர் அலைன்ட் வித் திஸ், ப்ளீஸ் வி ஆர் மோர் தென் வெல்கம். நீங்கள் காசு கொடுக்குறீங்களா, தயவு செய்து கொடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு வேலை செய்யணும், எங்களுக்கு காசு வேணும். பட் இல்லை, சரிப்பா நான் காசு கொடுக்குறேன் ஆனால் எனக்கு இது வேணாம், நீ நாளையிலேருந்து ஸ்கூட்டர் பண்ணு அப்படின்னு யாராவது வந்தாங்கன்னா சொல்லிருக்காங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பைக் லேட் ஆகலாம், இப்போதைக்கு ஸ்கூட்டர் டக்கன் பண்ணுங்க அப்படி சொல்லிருக்காங்க. இல்லை கிடையாது, நாங்கள் பண்ணுவோம். ஓகே, இது நீ பண்ணுறது ஓகே, நான் வந்து ராபிடோக்காக ஒரு சீப் மோட்டார் சைக்கிள் பண்ணேன். இல்லை சார், அது எங்களோட ஐடியா இல்லை. ஓகே, ரைட்? அதை மட்டும் நீ வந்து சைனா பார்த்து வச்சு பண்ணு, நீ பண்ணுறது செப்பரேட்டாக பண்ணு. இல்லை சார், பிகாஸ் இட் பிகம்ஸ் a distraction. இங்கே வந்து இருக்கிறதே 110 பேர் தான். இதை வந்து 110 அகேன் சவுண்ட்ஸ் லைக் a lot of people, பட் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இட் இஸ் ஆல்ரெடி ரன்னிங் அட் டைட். 110 பத்தாதுன்றீங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது எனக்கு இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன் வேணாம். இதுதான் என்னோட மெயின் கோல். நான் ஒரு 4 ஐட்டம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஐ மைட் ஏபிள் டு கெட் கேபிட்டல் ஃப்ரம் ஹிம், பட் the next larger VC will definitely see that I am distracted. நான் வந்து I am not focused on ஒரு ஐட்டம். So that is not healthy for the company also, and that's not what we set out to do. So we were very clear that we will go, and today I think because நாங்க பொறுமையா ஒண்ணா பண்ணனால every part of the way we've been able to make good decisions, and in the time which has taken also is proven to be good for us. இன்னைக்குமே மார்க்கெட்ல மோட்டார் சைக்கிள் கிடையாது. 6 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கும் போது நாங்க வந்து 2 வருஷத்துல பண்ணோம், 2 வருஷம் ஒவ்வொரு வாட்டியும் அடுத்த வருஷம் சேல்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு யோசிப்போம். இல்லாட்டி வேற யாராவது வந்துருவாங்க. இன்னைக்கு 6 வருஷம் ஆச்சு, இன்னைக்குமே வந்து there is not a solid player in the market. So we are very comfortable. We are like, okay, today we are ready for sale. Actually sales March sales ஆரம்பிச்சோம். We started delivering a few vehicles and we are very comfortable. Whoever is taking our vehicles also saying, wow, this is good. Congratulations, நீங்க மார்ச் சேல்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. So first உங்க பைக் எல்லாம் ரெடி ஆகி before the sale who rode the first bike? Unfortunately, I think the first bike was registered under my name. Okay. But unfortunately, அன்னிக்கின்னு பார்த்து நான் ஊர்ல இல்ல. Okay. So அதனால என்ன தவிர எல்லாருமே வண்டி ஓட்டிட்டாங்க. So நீங்க அந்த வண்டி ஓட்டும்போது how were you like looking for faults? இல்ல இது கரெக்ட்டா தான் இருக்கானே, இல்ல were you like 100% like satisfied and the anxiety, very anxious? Is it உங்க mentally would have had a think of how this bike is on road going to be? So first time you're going to ride it. So உங்களோட feeling என்னவா இருந்துச்சு? So obviously that wasn't the first time we're riding on the motorcycle. I'm riding it for the first time, but we've tested a lot of vehicles. Yeah, so we already know what is there. But it was a very surreal moment, right? Okay. 6 வருஷம், and it is not just 6 years of work. See, becoming an OEM itself was a big deal. யாருமே வந்து வாய்ப்பேல ராஜா உன்னால பண்ண முடியாது. ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களாலேயே ப்ராடக்ட் பண்ணுறது கஷ்டம். ஒரு ஸ்டார்ட் அப்பால பண்ண முடியும், ஒன்னால இல்லை, ஒரு ஸ்டார்ட் அப்பாலே பண்ண முடியாது. ரைட், இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இன்னொரு பேக் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஐ கம் ஃப்ரம் அ மேனுஃபேக்சரிங் பேக்ரவுண்ட். மை ப்ரீவியஸ் வெஞ்சர் வாஸ் ஆல்சோ இன்டு மேனுஃபேக்சரிங், அண்ட் மை grandfather used to work for a lot of manufacturing firms here. TVSல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு இதுலேயே வந்து நம்ம ஏன் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் நம்ம ஒரு OEM-ஆ இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இஸ் ஆல்வேஸ் பின் தேர் இன் த ஃபேமிலி.
ஸோ இட் வாஸ் அ வெரி சர்ரியல் மூமெண்ட். வெஹிக்கிள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், ரைட்? வண்டி ஓட்டுறது, வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் பண்ணி வி ஆர் ஆக்சுவலி ஸ்டார்டிங் டு செல் வெஹிக்கிள்ஸ்னு ஃபர்ஸ்ட் எங்கள் ஃபேமிலி குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வி ஆர் ஒஃபிஷியலி இன் OEM, எவ்ரிபடி ஹியர் ஷுட் பி ப்ரவுட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோம். ஸோ தட் இட் செல்ஃப் வாஸ் அ வெரி சரியல் மூமெண்ட். இட் ஃபெல்ட் இன்க்ரெடிபிள். அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறது அதெல்லாம் வந்து செகண்டரி. பட் அந்த அந்த வாகன் ஒரு போர்ட்டல் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து வண்டி எத்தனை, ஒரு OEM எத்தனை வண்டி செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் அடுத்த நாளே வந்து 2 வண்டி செல் எடுத்து ஊருக்கே அனுப்பிச்சு விட்டோம். நாங்களும் OEM தான், இந்த வடிவேல் டைலாக் நானும் ரோடி தான் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் அனுப்பிச்சு நாங்களும் OEM ஆயிட்டோம். we started sales அப்படின்னு சொல்றோம். So that is one of the cherished moment, I'm sure 100%. It should be அந்த ஜர்னில இருக்கணும். ஸோ ஹவு உங்க நீங்க ஃபர்ஸ்ட் பைக் பண்ண போறேன், அதுவும் EVல சம்திங் வெரி நியூ பண்ண போறேன்றப்போ வாட் வாஸ் யுவர் ஃபேமிலிஸ் ரியாக்ஷன்? தோ யூ கம் ஃப்ரம் அ மேனுஃபேக்சரிங் பேக்ரவுண்ட், ஸோ ஃபேமிலிஸ் லைக் ஏற்கனவே இருக்கிறத எடுத்து இன்னும் பெட்டரா பண்ணலாம், ஸோ யூ கோயிங் இன் அ டிஃப்ரெண்ட் ரூட். இல்லவே இல்லை, ஐம் கோட் பில்ட் சம்திங் ஃப்ரம் த சப்ளையர் எவ்ரிதிங், ஐம் கோட் ரூட் நியூன்ற மாதிரி நீங்க போறீங்க. ஸோ வாட் வாஸ் யுவர் ஃபேமிலிஸ் ரியாக்ஷன்? ஹவு டிட் தே அக்செப்ட் இட் ஆர் அப்போஸ் இட், ஆர் ஹவு வாஸ் தேர் சப்போர்ட்? So again, so this is my third venture. Now I've been in manufacturing, been in retail. So when I told my family, they were like, okay, this is, I think whatever we've done so far is very small scale. It is not potential கேத்த businesses கிடையாது, நீ இதுக்கு மேலே பண்ணலாம் நினச்சிட்டே இருக்கோம். Now we've actually taken up a good process. And அதை விட அதுக்கப்புறம் கேள்வி கேட்டதில்லை, உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்ல, we'll do it. But that has been the nature of my family ன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு there was never an opposing thing. It was always right. ஏன் இன்னும் இவ்வளோ பெருசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலையேன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ the fact that அப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சோன்னே they were very happy that I'm actually doing something that I want to do, and that is at a scale that they think is my potential. So they were very happy. இன்னைக்குமே வந்து they're extremely happy. இது வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்டதில்லை. And every step of the day, introductions to investors, supplier connect பண்ணணும், இல்லை suddenly we don't have money. There have been positions where they've had to put up things for sale and then also get us cash to keep the company running. அந்த வரைக்கும் கேள்வி கேட்டதில்லை, எவ்வளோ வேணும் எப்போ வேணும் கூட சொல்லு, will be ready. So அந்த அளவுக்கு support, and over 6 years it's been, that's how it's been. Interestingly, that's how it's been relatively the same for the other 3 co-founders also. Okay. Right? I think that is what is important. எங்க வீட்ல மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லையா? ஏன்னா the company will not run without either one of the 4 of us, right? So it's just lucky and touch wood that we've been able to retain that and keep it going. Understood. So இப்போ VC funds பத்தி I wanted to touch base on. So VC funds பொறுத்தவரை outside India, US or other big countries, so இந்தியாவுக்கு வெளியே போகும்போது ஒரு 8 to 9 yearsல ஈஸியாக ஒரு VC ஃபண்ட் செக்யூர் பண்ணலாம். பட் ஆனால் இந்தியாக்குள்ளே வரும்போது ஸ்டில் த பீரியட் இஸ் வெரி லாங். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், 10 to 15 years மினிமம், 15 years they need to prove their selves. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? I think the comparison is not very fair. அது வந்து you cannot ask a VC also to kind of retain an investment over a 7-8 year period, because the premise of a VC itself is that, right, that they need to return the capital in that period. What I think is lacking, நம்ம ஊர்ல lacking அப்படின்னு பார்த்தீங்கன்னா, generally you will have early stage VCs, அதுக்கப்புறம் mid stage VCs, அதுக்கப்புறம் late stage VCs, then early PEs, then mid PEs, then late PEs. Very kind of breaking down very simply, but it's a lot more nuanced than that, but அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்ல I feel like there's a lot of early stage PEs. அவங்க வந்து what this VC will do is, this VC will sell it to the next group, then they will take over, they will have another 7-year gestation, and then next till it gets into IPO or listing and it goes on. இப்போ வந்து there's a lot of focus on the early and maybe even mid stage, but late stage-க்கு வந்து இல்லை. லேட் ஸ்டேஜுக்கு வந்து இருந்தாலும் there is not a lot for the deep tech space. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்து மிட் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் ரெவன்யூ இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மிட் ஸ்டேஜ்ல லேட் ஸ்டேஜ் போகிறதுக்குள்ள there needs to be 100 million ARR or at least a pathway to that அப்படின்ற ஒரு விசிபிலிட்டி பார்க்குறாங்க. That for like a D2C company maybe or a SaaS company is possible initially because you start generating revenue immediately. In a deep tech company,
there are places where, you know, for example, WhatsApp la vandu till it actually got acquired by Facebook, it was never making any revenue, right? So on the pre-revenue or no revenue companies to kind of get there, and the pathway is still under works. I wouldn't say illa and complain pandradhu, it's still under works. I think we also need to mature as a country இல்லையா. இன்னைக்கு எடுத்த உடனே அங்கெல்லாம் இருக்கு நம்ம ஊர்ல இல்லை அப்படின்னு சொல்றது தப்பு. இங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஏர்லி ஸ்டேஜ் விசி நெட்வொர்க் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம், right? Which was not the case literally 5 years ago. Okay. Right? When we started in 2018, this was not as big, right? It was there, but it was definitely not as big. Today we exist because these ecosystems have now come in, right? So I think it's slowly evolving. Can it be done faster? Sure, we can always wish for something better, but இன்னைக்கு வந்து பொறுமையா வந்துட்டு இருக்கு. And I believe maybe எங்களுக்கு it might be a little too late. We've already crossed that barrier and we're kind of searching for bigger capital. But எங்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு டீப் டெக் ஃபண்ட் ஒரு ஸ்டார்ட் அப்க்கு I think it will definitely be helpful. Okay, sure. So இப்போ இருக்கிற ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம், இப்போ இன்னைக்கு ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, so Raptee has taken 6 to 7 years to launch its first product and get into the market, succeed. So என்ன சொல்ல விரும்புறீங்க? Because lot of people think that it's an overnight journey. Some people know it takes time, ஆனா due to lot of things ஒரு 1 or 2 years try பண்ணுவாங்க, then you could have also gone, right? But sure. you pertained it over the 6 years. நீங்க சொன்ன மாதிரி in the next 2 years நம்ம launch பண்ணிடுவோம். That's nobody's fault. It is like ஏதோ நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, something or other is getting late. So இப்போ இருக்கிற ஸ்டார்ட்அப்ஸ்க்கு what do you want to tell them? Because patience எந்த அளவுக்கு இருக்கணும், எது வரைக்கும் patience இருக்கணும்? If that is not working out, how do I identify that? I actually think it's the other way around. I think there are people who are very, very patient to the extent that இது நடந்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம், இது நடந்ததுக்கப்புறம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே. நாங்கள் வந்து ஸோ ஐ திங்க் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் பேஷண்ட் பட் எக்ஸ்ட்ரீம்லி பேஷண்ட் தட் தேர் லூசிங் வாட் தே நீட் டு பி டூயிங் டுடே. ஓகே. நான் கேபிட்டல் வந்தால் தான் நான் அடுத்த ஸ்டெப் வைப்பேன், இது பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப் வைப்பேன் அப்படின்னு வெயிட் பண்ணி 2 வருஷம் போயிடும். Okay. Then you will think, we've also made this mistake. See, we've come about 6-7 years, right? In this period, I always felt like if I had applied for this, or if I had started R&D, even though I did not, எனக்கு இப்போ இருக்கிற ரிசோர்ஸஸ் கிடையாது, பட் நான் இப்போ இருக்கிற இந்த ரிசோர்ஸ் இருந்தால் நான் 6 மாதத்தில் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருப்பேன். பட் அது இதே நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு எப்படியோ we would have completed this project today. அந்த ஒரு ரியலைசேஷன் எனக்கு லேட்டாக தான் வந்தது, ரைட்? we realized like, சரி ஓகே, we are 20 பேர் இருக்கும்போது 20 பேர் தான் இருக்கும், we will only focus on these items, இதெல்லாம் வந்து வேணாம். பட் அதை வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீ டைமில் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ப்ராஜெக்ட் எடுத்திருந்தா இந்த இடத்துக்கு முடிச்சிருந்துருக்கலாம். தட் இஸ் சம்திங் தட் ஐ திங்க் அ லாட் ஆஃப் அஸ் கைண்ட் ஆஃப் மிஸ் அவுட் பிகாஸ் வி ஃபீல் லைக் ஓகே இன்னைக்கு பண்ணுறது கஷ்டம், வி வில் புட் திஸ் ஆஃப்டர் 6 months. ஈவன் சம்திங் எஸ் அப்ளைங் ஃபார் வி அப்ளைட் ஃபார் லோன் அப்ளிகேஷன் வந்து சரி ஓகே எக்விட்டி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் லோன் அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இல்லை இதை வந்து இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃபீட்பேக்லாம் எடுத்துகிட்டு இதை அப்ளை பண்ணான். இதே நான் 6 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி தான் என்னத்துக்கு வந்திருக்கும் ஆக்சுவலி ஃபண்டு. ஸோ போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் ரேஸ், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து சில இடத்துல நான் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்துட்டுமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் தட் இஸ் வாட் ஐ எம் சீயிங் அக்ராஸ் அதர் ஸ்டார்ட் அப்ஸ் ஆல்சோ. தேர் ஆர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் சைட் ஆஃப் கம்பெனிஸ் வேர் நான் ஆரம்பிக்கணும், 6 மாதத்தில் எனக்கு ப்ராடக்ட் அவுட் வரணும், அதுக்கப்புறம் 6 மாதத்தில் நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் எக்ஸிட் பண்ணணும், அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. பட் ஐ திங்க் அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு there are different types of business models also which can work. But what I am seeing is ரொம்ப பேஷண்டாக இருக்க மக்கள் who are actually willing to be patient but they're being too patient that they're missing out the small things. Exactly. Okay. இப்போ இட்ஸ் a very personal question. நீங்கள் சொன்னீங்க 3 players தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எக்கோசிஸ்டமில் இருந்தாங்க நீங்கள் வரும்போது, இப்பயும் அவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த 3 பேரையுமே டிரெக்டாக ஒரு காம்படிட்டராக வைக்கலான்ற கட்ஸு உங்களுக்கு இன்பில்ட்டாகவே இருந்ததா? ஐ யூ அ பர்சன் ஹூஸ் லைக் நான் வந்து பயங்கர தைரியசாலி, நான் ஐ கேன் டூ இட் அப்படி, இல்லைனா ஆஃப்டர் கம்மிங் இன் டு த கேம் நீங்கள் இல்லை ஐ கேன் டூ இட் பிகாஸ் மை ப்ராடக்ட் இஸ் ஸ்ட்ராங்ன்றனால நீங்கள் அப்படி இருக்கீங்க? ஷூர். நோ சி நாங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து அந்த ஒரு இட்ஸ் நாட் அ ஃபியர், இட் இஸ் வெரி ரியலிஸ்டிக்ல. இன்னைக்கு யார் இருக்கா, அவங்களால என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும், ரைட்? நம்ம என்ன பண்ணால் வில் பி ஏபிள் டு வி ஹாவ் அ சான்ஸ் டு ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் தம். நம்ம வந்து அவங்கள ஓவர் டர்ன் பண்ணுறது இன்னைக்குமே வந்து இட் டசன்ட்
if I am thinking that, I'm stupid. I don't want to sound delusional. That is not my point. என்னால என்ன பண்ண முடியும், எதனால அவங்களோட ப்ராடக்ட்டை விட நம்மளோட ப்ராடக்ட்டை ஒருத்தர் சூஸ் பண்ணுவார். நாட் 100% ஆஃப் பீப்புள், ஒரு 5% பீப்புள் அவங்க ஏன் நம்மளோட ப்ராடக்ட் சூஸ் பண்ணுவாங்க. And that's how we started also. And இப்போவுமே வந்து அந்த ஒரு மைண்ட் செட் தான். See again, நாங்கள் வந்து அவங்களோட பெரிய கம்பெனி ஆகணும்னுலாம் ஆசைப்படலாம். அவங்களால இன்னைக்கு அவங்க இந்த ப்ராடக்ட் பண்ணலை, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் ஆகும், இவ்வளோ மணி ஆகும். அதுக்கு முன்னாடி நம்மளால ஒரு ப்ராடக்ட் அதை விட பெட்டராக எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியுமா. They have 100x the capital, 10x the number of people. அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்டை இன்னைக்கு மார்க்கெட் உள்ள எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். ரைட். our internal calculation is whatever we built today, இதிலிருந்து இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு மினிமம் 3 years ஆகும். So the next 3 years I have to ensure that we can உங்களோட visibility capture பண்ணனும். Exactly, right. அதுக்கப்புறம் வரது is different. But இந்த ஒரு niche என்னால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா, that is my immediate target. But taking a step back, டெஃபினட்டா வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா, அவ்வளோ தைரியம் இருந்ததா ஒரு இன் அ லாட் ஆஃப் வேஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னா இட் இஸ் பிகாஸ் வி ஆர் இக்னோரண்ட். ஓகே. எனக்கு 2019 நீ வந்து 2024 ஒரு 4 acre ப்ராப்பர்ட்டி எடுத்து அதில் ஃபேக்ட்ரி போட்டு யூ வில் ஹாவ் 120 people அண்டர் யூ அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அன்றைக்கே திரும்பி ஓடி போயிருப்பேன். ரைட். 50 கோடி ரைஸ் பண்ணணும், அப்போ தான் இந்த லெவலுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கான கேம் கிடையாதுன்னு ஓடிப்பேன். இந்த லாட் ஆஃப் வேஸ் எவ்ரி ஸ்டெப் வி வர் வெரி இக்னோரண்ட் ஆஃப் எவ்வளோ வேணும், எவ்வளோ தேவைப்படும் எங்களுக்கு தெரியல. ரைட். ஸோ வி ஆல்வேஸ் டுக் இட். அடுத்த 6 மாதத்துக்கு என்ன, அடுத்த 6 மாதத்துக்கு என்ன, அடுத்த 6 மாதம்னா இட் இஸ் வெரி விசிபிள். 6 மாதத்தில் இவ்வளோ தானே பண்ணணும், இது நம்மளால பண்ண முடியும். திருப்பி அடுத்த 6 மாதம் நம்பரா இருந்தா இட் would have created fear. Definitely, right. So when we raised 5 crores in capital, அதுக்கப்புறம் 50 crores was 5 கோடி ரேஸ் பண்ணிட்டோம், இப்போ 50 கோடி ரேஸ் பண்ணோம். அப்படி ஒரு பாயிண்ட். ஸோ 50 கோடி ரேஸ் பண்ணதுக்கப்புறம் 50 கோடி ரேஸ் பண்ணிட்டா இப்போ 200 கோடி ரேஸ் பண்ணோம். அது வந்து இட் சீம்ட் இது. பட் முதலே சொல்லியிருந்தாங்கன்னா டெஃபினெட்லி. ஸோ இட் வாஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் தட் எங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்ன்றது தெரியல. ஓகே. பிகாஸ் இன்னைக்கு எல்லாரும் ஒரு ஸ்டார்ட் அப் பண்றாங்க, ஒரு 1 or 2 years இருக்காங்க, ஐடியேஷன்ல தான் இருக்கு. யூ ஹேவ் டு பிளான் ஃபார் தி நெக்ஸ்ட் 5 years அப்படின்னு சொல்றாங்கல்ல. அடுத்த 5 வருஷம் இந்த சேல்ஸ் லைக் 100 crores பண்றீங்களா, அந்த நம்பர் இஸ் வெரி பிக். 100 crores நம்ம பண்ண போறோமா, 200 crores we wish நம்ம நினைக்கிறோம், ஆசைப்படுறோம். பட் ஆனா இன்னைக்கே ஐயோ அவ்வளோ என்னால பண்ண முடியாது, நிறைய பேர் ஒரு 6 or 8 monthsல பேக் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு பி ignorant in some stage. Agreeably, என்னை பொறுத்த வரைக்கும் லைக் எஸ்பெஷலி நீங்க சொல்ற மாதிரி தி ஒன்லி பாயிண்ட் வேர் யூ திங்க் ஆஃப் ஆல் ஆஃப் தட் இஸ் ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன் போட்டீங்கன்னா. பட் ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன் போட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ₹1 கூட பண்ணாத கம்பெனிக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து 5 வருஷத்துல 1000 கோடி போட்டாங்க, 100 கோடி போட்டாங்க. ஓகே. ரைட். இட் இஸ் an arbitrary number. It is about what I can achieve next month. அடுத்த மாசம் என்னால் 20 கோடி பண்ண முடிஞ்சா அது என்னால் பண்ண முடியுமா, அதுதான் என்னோட டார்கெட். ஏன்னா there is no way I cannot predict. A great economics will not predict. Anybody who has even done it will not be able to predict. It is an arbitrary number. நான் ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி விற்கணும், அதுக்கப்புறம் தான் 1 லட்சம் வண்டி விற்க முடியும். ஸோ நான் அது 5 yearsல நான் 1 லட்சம் வண்டி போட்டாலும் சரி, 10 லட்சம் வண்டி போட்டாலும் as long as it is within the market size, it is irrelevant. It doesn't make any sense is what I feel. Right. As a maybe a business, so I think இது வந்து ஒரு இன்ஜினியரோட திங்கிங். ஒரு பிஸ்னஸ் பர்சனோட இல்லையே அப்படி பிளான் பண்ணாதான் வந்து போக முடியும் அப்படின்னு மேபி அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் it didn't make any sense. நான் ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி போடணும், ஒரு வண்டி I need to sell, அதுக்கப்புறம் தான் 1 லட்சம் வண்டி பற்றி யோசிக்க கூட முடியும். ஸோ யூ புட் வாட் எவர் இன் யர் பிஸ்னஸ் கால்குலேஷன்ஸ் as long as ஒரு 20% 30% இன்க்ரீஸ் இருக்க வரைக்கும் சரி போட்டுக்கோங்க. ஏன்னா நான் இது பண்ணலன்னா எதுவுமே பண்ண முடியாது. வெரி ட்ரூ. ஸோ தட் வாஸ் மை லாஜிக் பிஹைண்ட் இட். வெரி நைஸ், வெரி நைஸ். I don't know if I'm correct or not. இது எல்லாமே வந்து again என்னோட பர்சனல் வியூஸ். It worked for you. It is working for me. Okay. It worked for me. It is working for me. இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல, இதுதான் கரெக்ட் திங்கிங் ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் இது என்னோட தாட் ப்ராசஸ் அண்ட் we are kind of doing decently. Very nice. Okay. So EV bikes பொறுத்தவரை does consumer require awareness? இன்னைக்கு நீங்க ஸ்கூட்டர்ஸ் ஏற்கனவே இருக்கு, நிறைய பேர் பிராண்ட்ஸ் இருக்கு. பட் EV பைக்ஸ் பொறுத்தவரை ஒரு கன்சியூமர் அவேர்னஸ் கொடுக்க தேவை இருக்கா? அப்படி இருந்ததுன்னா நீங்க எப்படி உங்க கன்சியூமருக்கு
நார்மல் பைக்கை விட இவி பைக் சூஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு நார்மல் பைக் வாங்க போகிறாங்கன்னா இல்லை இவி பைக் சூஸ் பண்ணுங்க, இதை விட இதெல்லாம் பெட்டராக இருக்குன்னு எப்படி அவேர்னஸ் கொடுக்குறீங்க? கரெக்ட். ஸோ இன்னைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கும் அவேர்னஸ் இருக்குது, எலக்ட்ரிக் காருக்கும் அவேர்னஸ் இருக்குது. மோட்டர் சைக்கிள் வந்து இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லை. பட் எங்களுக்கு ராதர் வாட் வி ஆர் ட்ரைங் கஸ்டமர்ஸ்க்கு பேசும்போது பிக்கஸ்ட் பேரியர் வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர் கார் இல்லை. பிக்கஸ்ட் பேரியர் இஸ் எலக்ட்ரிக் நல்லா இருக்குமா, ரைட்? அன்ஃபார்ச்சுனேட்லி ஆட்டோமொபைல் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கு, ரைட்? ஏன்னா எவ்ரிபடி யூசஸ் அ கார், ஒரு பைக், ஒரு ஸ்கூட்டர், எவ்ரிபடி யூசஸ். ஸோ எல்லாருமே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. எவ்ரிபடி வில் திங்க் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். பீப்புள் வில் திங்க் எதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே இல்லாத எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறைய விற்கும். அப்படிதான் 20 வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க, யாருமே வாங்கல, ரைட்? ஸோ எல்லாருமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஓகே. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட யார்கிட்ட பேசினேன், நான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளே வாங்க மாட்டேன் லைஃப்ல, ஏன்னா இட் இஸ் வெரி போரிங், அதுக்குள்ள ஒரு லைஃபே இல்லை. ஓகே. மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு ஹிம் வாஸ், இது வரைக்கும் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டி பார்த்துருக்கீங்களா? அதுதான் கேள்வி, ரைட்? ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டி பார்த்துருக்கீங்களா? உட்காந்தாச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை. அதுக்கப்புறம் ஏன் அதை வந்து நீங்கள் வை டு யூ வாண்ட் டு கோ அண்ட் பப்ளிசைஸ் இட்? நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா ப்ளீஸ் பி மை கெஸ்ட், யூ டூ வாட் எவர் யூ வாண்ட். பட் பிரச்சனையே வந்து ஒரு வண்டி கூட ஓட்டி பார்க்காம பேட்டரி லைஃப் பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் கார் பேட்டரிலாம் 2 வருஷத்தில் போயிடும், அது எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? இட் வில் நாட் ஒர்க் ஃபார் இந்த மார்க்கெட் அப்படின்வாங்க. அவங்க வந்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணி 2 வருஷத்தில் பேட்டரி போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ரெண்டாவது, இந்தியாவுக்கு ஒர்க் அவுட் ஆகாத எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வாட் இஸ் த பேசிஸ்? ஸோ இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன் இஸ் தேர். அதை வந்து நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியாது, ரைட்? இட் இஸ் எவ்ரிபடி இஸ் ரைட் டு சே வாட் எவர் தே வாண்ட். ஸோ இது இந்த நாய்ஸை கிளியர் அவுட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ரைட்? The way that we are driving it is essentially saying you take test rides, ரைட்? இன்னைக்கு நான் வந்து ஒரு 10 லட்சம் பேரை வந்து எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை பார்க்க வச்சாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா என்னால் அடுத்த மாதத்துக்கு வந்து 100 வண்டி தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படின்னா எனக்கு அந்த 100 வண்டிக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணால் எனக்கு போதும், ரைட்? அண்ட் ஈச் கம்பெனி இஸ் டூயிங் இட் இன் தேர் ஓன் வே. யூ டேக் அ டெஸ்ட் ரைட். 100 வண்டி விற்கணும்னா 300 பேர் டெஸ்ட் ரைட் பண்ணுங்க. ஐ கேன் கேரண்டி யூ தட் நீங்கள் இன்றைக்கி வண்டி வாங்கலனாலும் அடுத்த வண்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே. as long as I'm able to get that person into that thought process. இன்றைக்கி எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஏத்தர் இருக்குது. ஓகே, சரிங்களா? பட் மக்கள் ஜாயின் பண்ணும்போது ஏற்றுருவாங்களா? எதனால ஏத்தர் இருக்குன்னா, எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க, they were so convinced on electric. ஆனால் மோட்டர் சைக்கிள் மார்க்கெட்டில் இல்லாதனால they said what is the next best thing and they went and bought an ஏத்தர். ஓகே. Today now they're buying our motorcycles, right? So that is the idea. How do you it will take some time. Petrol vandi vandu it has come over a very long time, right? இப்போ ஆட்டோமேட்டிக்கே நம்ம ஊர்ல வந்து ஆட்டோமேட்டிக் கார்லாம் ஃபெயில் ஆகும், மைலேஜ் கொடுக்காது, நிறைய இஷ்யூஸ் வந்து. பட் என்னைக்கு மாருதி எடுத்துட்டு வந்து அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்குனாங்களோ அன்னிலிருந்து வந்து it became இன்னைக்கு வந்து 50% of vehicles are automatic, right? So that awareness will only take its own time. இன்னைக்கு எங்கள் வீட்டில் 3 எலக்ட்ரிக் கார் வச்சுருக்கோம். ஸோ அதுதான் எப்படி ஒரு மேனுவல் வெஹிக்கிள்லேருந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுக்கு மக்கள் மாறினாங்களோ அதே மாதிரி திஸ் வில் பி அன் ஆட்டோமேட்டிக் ட்ரான்சிஷன். பட் அதுக்கான விசிபிலிட்டி வந்து எல்லாரும் யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஓகே. பிகாஸ் எனக்கும் என்ன தோணுச்சுன்னா, சில வீடியோஸில் நான் கூட பார்த்துருக்கேன், லைக் ஒரு இவி ஸ்கூட்டர் ஃபயர் ஆகுது, இங்கே ஆச்சு அங்கே ஆச்சு. ஸோ எதனால ஃபயர் ஆச்சுன்ற ரீசன்ஸ் தெரியல. பட் சர்டன் வீடியோஸ் கெட் வைரல், இந்த மாதிரி ஆச்சு, ஈவின்றனால தான் ஆச்சு. ஸோ நம்ம ஒரு பெட்ரோல் வண்டி ஃபயர் ஆச்சு அப்படின்ற பார்க்குற ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ ஒரு இடத்துல ஆனால் the bad things spread very fast. ஸோ அதனால மக்களுக்கு ஒரு இவி பைக்ஸ் போகிறதுல ஒரு பேக் சீட் இருக்கலாமோ, அது நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இத ராப்டி எப்படி ஹேண்டில் பண்ணுது? Sure. So I'll split this into ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து electric vehicles caught fire, right? We'll address that first. About 5 years ago government wanted to push EV adoption. எவ்வளவு மக்கள் EV வாங்குறாங்களோ அவங்களுக்கு நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி government was pushing it. அந்த புஷ் பண்ணதுல என்ன ஆச்சுன்னா they gave a lot of subsidies. Okay. அதை யூஸ் பண்றதுக்காக there was a lot of ஆப்பர்ச்சுனிஸ்ட் பிளேஸ். அதாவது சப்சிடிஸ் நிறையா இருக்குது, நம்ம ஒரு 100 வண்டி விற்றாலும் 200 வண்டி விற்றாலும் நம்மளுக்கு நிறைய லாபம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்தாங்க. 2022 230 OEM இருந்தாங்க. ஓகே. OEM அதாவது 230 பிராண்ட் வித்துட்டு இருந்தாங்க. இதனால வந்து எவ்ரிபடி காட் டு நோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஒரு சைடில். பட் ஆன் தி அதர் சைட்
அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை மாடரேட் பண்ணுற என்ன சொல்கிறது ஒரு சர்டிஃபை பண்ணுறதோ இல்லை அது குவாலிட்டி என்ஷோர் பண்ணுறது கொஞ்சம் லேப்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால யூ ஹேட் அ லாட் ஆஃப் சப்பார் குவாலிட்டி வெஹிக்கிள்ஸ் கம்மிங் இன். அதில் தான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் 2023 ஜான்வரியில் then the government brought in very strict rules. இன்னைக்கு especially with electric two-wheelers, I am not sure if it is applicable for cars also. Cars also we are almost the strictest, but for two-wheelers, India has the strictest norms for electric two-wheelers in terms of battery technology, right? அதாவது we have to actually ஒரு ஃபயர் உள்ள பேட்டரியை போட்டுட்டு அந்த பேட்டரிக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் அந்த வண்டியை விற்க முடியும். அந்த அளவுக்கு ரெகுலேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த 230 இன்னைக்கு 65 பிராண்டு தான் இருக்காங்க. ஓகே. டுடே இட் ஹஸ் கம் டவுன் டு 65 ரியலி சீரியஸ் பிளேயர்ஸ். ஸோ ஃபில்டர் பண்ணிட்டாங்க உங்களுக்கு குவாலிட்டி பிளேயர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட், ரைட்? ஸோ அது வந்து பேர் மினிமம் வந்து இவ்வளோ குவாலிட்டி இருக்கணும், இந்த மாதிரி சேஃப்டிலாம் இருக்கணுன்ற ஒரு ப்ராசஸ் வந்துருக்கு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் வெரி நேச்சுரல். இப்போ வந்து நான் போன வாரம் வந்து ஐ வாஸ் கோயிங் டு சென்ட்ரல் ஸ்டேஷன், போகிற வழியில் வந்து ஒரு பெட்ரோல் வண்டி வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. ஓகே. இட் ஹேப்பன்ஸ் அண்ட் நோபடி டேக்ஸ் இட் சீரியஸ்லி. இதே ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி இருந்ததுன்னா இட் வுட் பி இன் த நியூஸ். அண்ட் இட் இஸ் அக்செப்டபிள் ஆல்சோ. இப்போ ஒரு புது டெக்னாலஜி வருது, இந்த மாதிரி நடந்ததுன்னா அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறது பிகம்ஸ் அ வெரி குட் ஒரு கூல் திங் டு டூ. அதனால் அது நடக்க தான் செய்யும். பட் அது வந்து பெட்ரோல் வண்டிலையும் நடக்கும், பட் இதோட ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குதா இல்லையா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் வெரி ட்ரிக்கி பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் இன் த இண்டஸ்ட்ரி. வாட் வி ஆர் டூயிங் அட் Raptee இஸ் we are taking it a little further. ஸோ மோட்டர் சைக்கிள்னு வரும்போது மோட்டர் சைக்கிளுக்கும் ஸ்கூட்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸ், மோட்டர் சைக்கிளுக்கும் காருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸ்கூட்டர் இஸ் நாட் ஆஸ் பவர்ஃபுல், கார் இஸ் பிகர் பேட்டரி. So even if it is more powerful, they have a lot more space to do. Motorcycle வந்து you are combining car level of power into a compactness of a two-wheeler. So it's a lot more energy dense, right? அப்படி இருக்கும்போது we went one step ahead. Okay. We made something, again I can explain this in detail, I've spoken about it a lot. Theoretically explode ஆக முடியாத மாதிரி ஒரு பேட்டரி பண்ணியிருக்கோம். Okay. ரைட்? ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, ஒரு ஷார்ட் சர்க்யூட் நடந்தாலும் சரி, வண்டியில் ஒரு மேஜர் ஃபெயிலியர் நடந்தாலும் பேட்டரி பேக்குக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் ஐ திங்க் இது வந்து நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம். இன் 5 years டைம் ஐ ஃபீல் எவ்ரிபடி வில் கைண்ட் ஆஃப் டேக் தீஸ் திங்ஸ். இந்த மாதிரி எவ்ரி ரியலி குட் டீப் டெக் ஸ்டார்ட் அப் இஸ் ஒர்க்கிங் ஆன் one niche area where they're adding value. At one point in time, everybody will take best practices and then implement when this technology will become stabilized. Okay, that's nice to know about the batteries also. So இப்போ காஸ்ட் பொறுத்தல ஒரு Raptee பைக் இன்னைக்கு நான் வாங்கணும்னா what is my starting? Do you have like starting from, or every bike is priced the same way, features add on பண்ண மாதிரி? And how is it like மத்த bikes or normal bikes ஓட? So normal bikes ஓட இன்னைக்கு நான் ஒரு EV பைக் வாங்கணும் அப்படினா நான் what should be my thought process? Sure. So நான் முன்னாடி சொன்ன மாதிரி we wanted to keep our focus on one product, so that ஒரு ப்ராடக்ட்டை ஒழுங்கா டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணணும். பட் நாங்கள் ஆரம்பிக்கும் போதே வந்து தேர் இஸ் ஆல்வேஸ் எவ்ரிபடி இஸ் லைக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா ஒரு ப்ரீமியமில் இருக்கணும், நல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா ஒரு ப்ரீமியமில் இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ப்ளெண்டர் மாதிரி ஒரு டூ வீலர் பண்ணால் அதே ரேட்டுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு கஷ்டம். இன்னைக்கு பெட்ரோல் வண்டியே பண்ணாலும் ஸ்ப்ளெண்டர் அளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா அதோட எக்கனாமிக்ஸ் ஸ்கேல் வந்து ஒரு 30 வருஷத்தில் தே பில்ட் இட் இன். ஸோ இந்த கேட்டகரியில் ஐ கேன் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரைஸ். அதாவது இன்னைக்கு ஒரு எந்த கேட்டகரி ஆஃப் டூ வீலரில் இதை விட இதே ப்ரைஸில் இதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணோம். தட்ஸ் வை வி கேம் டு திஸ் செக்மெண்ட். ஏன்னா ஒன்று, EVs ஆர் எக்ஸ்பென்சிவ் பிகாஸ் எக்கனாமிக்ஸ் ஸ்கேலில். ரெண்டாவது, நாங்கள் எடுத்துகிட்டு வர டெக்னாலஜி யூனிக் டு அஸ், விச் மீன்ஸ் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் நல்ல ப்ரைஸ் எடுத்துகிட்டு வரது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ எந்த செக்மெண்ட்டில் விச் இஸ் ஆல்சோ பிக் இனஃப் பட் அட் த சேம் டைம் we are able to match in terms of price அப்படின்னு பார்த்தோம். So first product, that is a T30, competes with 300cc motorcycles. Okay. அதாவது இன்னைக்கு 300cc motorcycle சேம் price but better in terms of performance. ஒரு 300cc motorcycle எடுத்து ஓட்டிட்டு எங்களோட vehicle ஓட்டினீங்கன்னா you will feel our vehicle is a lot more fun. Motorcycle is more fun, it is more emotional. Yeah, so you cannot just say ஒரு 100 km ஓட்டினீங்கன்னா இதுக்கு வந்து per kilometer mileage இது அது per rupee mileage இது அதிகம் அப்படின்னு சொல்லி விற்க முடியாது. So it needs to be more fun. So ஒரு 300cc equivalent, அதாவது ஒரு பல்சருக்கு மேலே ஒரு ராயல் என்ஃபீல்ட் கீழே அந்த கேட்டகரியில் தான்
will in fact be better, more faster, more fun to ride than a Royal Enfield even, right? So on the category we wanted to come, while not being more expensive than that category. On the category of vehicles இன்னைக்கு பாத்தீங்கன்னா is priced at about 2.4 lakh rupees. Okay. So we are also on par at 2.4 lakhs. But on road வரும்போது இந்த road tax benefit லாம் இது பண்ணும்போது we are actually 10-15% cheaper than on the segment of motorcycles. The other point is, in the segment can also not be very small, then it makes our company very unsustainable. Okay. So in the segment oda size மட்டும் பாத்தீங்கன்னா, அதாவது 2 லட்சத்துக்கு மேல விக்கக்கூடிய vehicles oda size மட்டும் பாத்தீங்கன்னா 10 லட்சம் வண்டி. Today India sells 10 lakh two-wheelers that are more than 2 lakh rupees. Okay. So it is a big enough of a market that we can start with and also give value. கன்சியூமர்ஸ் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? இப்போ யூ ஆர் ஆல்ரெடி இன்டு தி சேல்ஸ், ஸோ எப்படி மக்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, இல்லை வாட் ஆர் தியர் ஃபீட்பேக்ஸ்? ஸோ ப்ரைசிங் ரேஞ்சாக இருக்கட்டும், வெஹிக்கிள் ரேஞ்சாக இருக்கட்டும், வாட்ஸ் த ரீசன்ட் ஃபீட்பேக் தட் யூ காட் ஃப்ரம் யுவர் கன்சியூமர்ஸ்? The biggest thing is bookings. We've got about 8,000 registrations for our motorcycles. So we've got tremendous. Now it is on us to make these vehicles and deliver these vehicles. That's kind of where we are. So what is the timeline? If we order you, pre-book you, நீங்க எப்போ vehicles deliver? Today we are at a rough waiting period of about 4.5-5 months. Okay. All the very best for the big order to be completed. So இன்னொன்னு, Raptee இன்னொரு 5 to 10 years அப்புறம், இன்னைக்கு you said you are very focused, very keen on one particular product, that is the EV bikes. Later on your team will be big, the investments are going to be big, consumers are going to be big. இன்னைக்கு பைக் வாங்குறவங்க நாளைக்கு உங்ககிட்ட கார் வாங்கணும்னு ஆசைப்படலாம். ஸோ உங்களோட SKUs grow ஆகுமா, இல்லை are you going to stick on to bike alone? Sure, I mean amazing question. So நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது எதனால மோட்டார் சைக்கிள், எதனால இந்த செக்மெண்ட் சூஸ் பண்ணோம்னா, இந்த இடத்துல we can create a clear differentiator, ரைட்? இந்த இடத்துல வந்து அவுட் கோயிங் வெஹிக்கிளை விட நாங்கள் இவ்வளோ பெட்டராக இருக்க முடியும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. So if we can bring an equal or a better differentiator where to a scooter, then maybe a scooter. Same way if it is possible for a car. But we might try it. But at least in the near future, we don't have any plans. We are very specifically focused on motorcycles. A scooter is definitely not in the books at all. Definitely not a car. So at least for the next, let's say, 5 to 7 year time frame, we're only motorcycles. Okay, so it was wonderful talking to you. இப்போ நிறைய startups they are starting in EV segments எடுத்துட்டா, startup ecosystem out of 10 startups 5 startups EV ல இருக்காங்க. Maybe the parts ஆ இருக்கட்டும், batteries ஆ இருக்கட்டும், நிறைய விதத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் what is your suggestion or a feedback, because you are into a complete setup ஆ இருக்கீங்க. தனித்தனி பார்ட்ஸ் பண்றவங்க கிட்ட what is your suggestion? இல்லை இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு? நான் சொன்ன மாதிரி, I think technology is a level playing field. அதாவது everybody is starting from scratch. So ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடியது, யூ கேன் மேட்ச், ஈவன் ஸ்டார்ட் அப் கேன் டூ பெட்டர் தென் OEM ஆல்சோ, ஒரு பிக் கம்பெனி, ஒரு பாஷ், அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை விட கூட பெட்டராக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது எப்படி ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக வருது, அதை வந்து இன்னொருத்தவங்க எடுத்து பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ மணி ஆகும், அண்ட் அந்த 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 மோட், அதாவது உங்களோட ஸ்பெஷாலிட்டியை எவ்வளோ நாள் உங்களால் ரீட்டைன் பண்ண முடியும். If you can focus on that, அதை improve பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, I think that is the best thing to do. Dinesh, it was wonderful talking to you. நிறைய EV bikes பத்தி, so EV நிறைய பேசியிருப்பாங்க, ஆனால் EV bikes பத்தி I honestly had lot of new information. It was very nice and your journey is inspiring. நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும்னு நம்புறோம். So keep in touch with us and spread positivity. Thank you. Thanks, Aishwarya. Thanks for having me.